Taste the Daily. நாகை மாவட்டம் உத்தம சோழபுரத்தில் கட்டப்படும் புதிய தடுப்பணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வங்கார மாவடி கிராம மக்கள் ஆற்றுக்குள் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். உத்தம சோழபுரம் கிராமத்தில் வெட்டாற்றின் குறுக்கே கடல் நீர் உட்புகுவதை தடுக்கும் வகையில் புதிய கடைமடை தடுப்பணை கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் இந்த தடுப்பணை கட்டுவதால் உத்தம சோழபுரம், நரிமணம் உள்ளிட்ட 32 கிராமங்களில் உள்ள 10,000 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி நிலங்கள் உப்பு தன்மையுடன் மாறி பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டி இத்திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மேலும் கடல் மட்டத்தில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பூதங்குடி தெற்கு படுகையில் தடுப்பணையை கட்ட வேண்டும் எனவும் மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் தடுப்பணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து வங்கார மாவடி கிராம மக்கள் வெட்டாற்றில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். மக்கள் பிரச்சினைக்காக மாமன்ற கூட்டத்தில் பங்கேற்காத திமுக மாமன்ற உறுப்பினர்களால் மதுரை மாநகராட்சியின் மாமன்ற உறுப்பினர் கூட்டம் வெறிச்சோடி காணப்பட்டது. 39வது மாமன்ற உறுப்பினர் கூட்டம் மேயர் தலைமையில் காலை 10:30 மணிக்கு தொடங்கியது. இந்த கூட்டத்தில் திமுக மாமன்ற உறுப்பினர்கள் 57 பேர் பங்கேற்கவில்லை. பெரும்பான்மை உறுப்பினர்களான 33 பேர் கூட இல்லாததால் தீர்மானங்கள் நிறைவேற்ற அதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் 46 தீர்மானங்களும் ஒத்திவைக்கப்பட்டு விவாதங்கள் மட்டும் நடைபெற்றது. அமைச்சர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற திமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக திமுக உறுப்பினர்கள் மாமன்ற கூட்டத்திற்கு வரவில்லை என கூறப்படுகிறது. இதனிடையே கூட்டம் முடியும் தருவாயில் சில மாமன்ற உறுப்பினர்கள் வந்ததால் அதிமுக உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பையும் மீறி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஸ்டாலினை போல அவரது கட்சியைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் மக்கள் பிரச்சினைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் கட்சி நிகழ்ச்சிக்கே முக்கியத்துவம் கொடுப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தின் போது தனியார் நிறுவனம் நீர்வரத்து ஓடைகளை ஆக்கிரமித்திருப்பதாக கூறி விவசாயிகள் ஆட்சியரிடம் வாக்குவாதம் செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆமத்தூர் அருகே 300க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவு விவசாய விளைநிலங்கள் பாதிக்கும் வகையில் நீர்வரத்து ஓடைகளை ஆக்கிரமித்து வேலி அமைத்துள்ள தனியார் நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க 1.5 ஆண்டுகளுக்கு முன்பே ஆட்சியரிடம் புகார் தெரிவிக்கப்பட்டது. இதன்படி நடைபெற்ற ஆய்விலும் ஓடைகள் ஆக்கிரமிப்பு உறுதியாகி கடந்த 7ஆம் தேதி அகற்ற உத்தரவிட்ட நிலையில் கடந்த 6ஆம் தேதியே உத்தரவை மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் ரத்து செய்ததாக கூறப்படுகிறது. இதை கண்டித்து விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் ஆட்சியருடன் விவசாயிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் ஆட்சியருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி வெளிநடப்பும் செய்தனர். விளங்கவே மாட்டேன்.